ta jum nam ta rum ta dhalam ku tak tak ku da da gida ta jum tak jum jum ta takita ta da ta jum gida jum ta tanam ta rum ta takita ta da gida ta tarita ta dhanata ta runata ta dimita ta da jum tanam rum tagadim takita ta dim ta tarigida ta jum dim da ta jum nam da ta jum tam takita dana ta tarigida dim Sa
பாடும் சிதம்பரம்
ஆழ்வார்களில் ஓர் பெண் ஆழ்வார். இந்த பாடலில் கிருஷ்ணர் 1000 யானைகளுடன் வந்து தன்னை திருமணம் செய்வதாக ஆண்டாள் கற்பனை செய்கிறார். வாரணமாயிரம். ராகம் ராகமாலிகா. தாளம் ஆதி. பாடல் ஆசிரியர் ஆண்டாள். நடன இயக்குனர் ஜே இந்துமதி மேம் அவர்கள். நடனமாட வருபவர் செல்வி மலர்.
சிவனின் மனைவியான ஆசையின் பேரரசி என்று அழைக்கப்படும் லலிதா தேவியை போற்றுகிறது. ஸ்ரீ சக்கர ராஜா ராகம் ராகமாலிகா, தாளம் ஆதி, பாடலாசிரியர் அகஸ்தியர், நடன இயக்குனர் ஜே இந்துமதி மேம் அவர்கள். நடனமாட வருகிறார் செல்வி ஹாசினி. Thank you.
மலையுச்சில் அமைந்திருக்கும் முருகப்பெருமானுக்கு காவடியை ஏந்தி செல்லும் போது பக்தர்கள் பாடுவர். காவடி சிந்து ராகம் செஞ்சுருட்டி, தாளம் ஆதி. பாடல் ஆசிரியர் ஸ்ரீ பெரிய சுவாமிதூரன். நடன இயக்குனர் ஜே இந்துமதி மேம் அவர்கள். நடனமாட வருபவர்கள் விசேஷா, மலர், ஹாசினி, தியானிகா மற்றும் அக்ஷிதா.
செல்வி தியானிகா. செல்வி விசேஷா. செல்வி அக்ஷிதா. இப்போது சிறப்பு விருந்தினர் இசைக்கலைஞர்களுக்கு சிறப்பு செய்வார். பாரத கலா மந்திரின் சலங்க பூஜை மாணவிகள் எங்கள் குரு ஜே இந்துமதி மேம் அவர்களுக்கு சிறப்பு பரிசை வழங்க இருக்கிறார்கள். மிருதங்கம் போழக்குடி திரு ஜி.ஆர். நவீன். வயலின் மதுரை திரு ஜெகதீஷன். புல்லாங்குழல் திருச்சி டாக்டர் வினோத். இந்த பாரத கலா மந்திர் நிறுவனத்தின் நிறுவனர், ஆசிரியர், மாணவர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், கலா ரசிகர்கள் அனைவருக்கும் முதலில் எனது வணக்கம். விளக்கு விளக்குக்காக அல்ல, கலை கலைக்காக அல்ல. எப்படி ஒரு விளக்கு விளக்குக்காக தன்னை எரிய வைக்கிறது இல்லையோ, ஒரு இருட்டான இடத்துல எப்படி ஒரு விளக்கு கொளுத்தினா அந்த இடத்துல இருள் அகன்று வெளிச்சம் வருதோ, அது போலவே கலைகள், கலை படிக்கிறவர்களாகட்டும், கலையை ரசிக்கிறவர்களாகட்டும், மனதில் உள்ள ஆன்ம இருளை அகற்றி மனதிற்கு புத்துயிரையும் சந்தோஷத்தையும் தருவதுதான் இந்த கலைகள். இந்த கலைகளில் நம்ம புராண காலங்களில் கடவுள்கிட்டேருந்து வந்தது அப்படின்னெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த கலைகள் முன்காலங்களில் கடவுளுக்காக மட்டுமே ஆடப்பட்டது. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஆடினாங்க, கௌத்துவம்,
மல்லாரி, தோடையமங்கலம், இந்த மாதிரி சில உருப்படிகள் அனைத்துமே கடவுளுடைய புறப்பாட்டுக்கு அப்போ மட்டும்தான் இந்த கலைகள் செய்வாங்க. மற்ற வெளியில எல்லாம் இந்த கலைகள் ஆட மாட்டாங்க. நம்ம முன்னுரையில் சொன்னாங்க இல்லையா, கூத்து சதீர் என்ற பெயர்கள் இருந்த அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு இந்த கலைகள் செய்கிறாங்க. குருகுலமாக இருந்தது, அதுக்கப்புறம் குருகுலத்தை விட்டு வெளியே வந்தது. வெளியே வந்துட்டு கல்வி ரீதியாக இது போய் ஒரு கல்லூரிகள், இன்ஸ்டியூட், இதுக்காக யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பல கலை நிறுவனங்கள், இந்த மாதிரி இந்த கலை இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கலை ஏன் இன்று இவ்வாறு வளர்கிறது என்றால், இந்த கலையை படிப்பதினால் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிறது, மன நிறைவு கிடைக்கிறது, மன சந்தோஷம் கிடைக்கிறது, மன அமைதி கிடைக்கிறது. இன்னைக்கு நம்ம ஒரு 2 மணி நேரம் இந்த டான்ஸை பார்த்துட்டு இருந்திருப்போம் இல்லையா. ஸோ நம்ம வேற எந்த சிந்தையுமே இல்லாமல் இந்த குழந்தைங்க ஆடின இந்த டான்ஸு, இந்த பாட்டு, இதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதை படிப்பதனால் இந்த குழந்தைங்களுக்கு உடல் பலம் பெறுகிறது. ஒரு 10 ஐட்டம் அவங்க ஒரு 2 மணி நேரம் விடாமல் ஆடிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. ஒரு ஐட்டம் முடிச்சதுக்கு உடனே இன்னொரு ஐட்டம், அடுத்த ஐட்டம். ஸோ இந்த குழந்தைங்க எல்லாமே சின்ன குழந்தைங்க தான். 5th 6th 9th படிக்கிற பாப்பாங்க தான் இந்த பாப்பாங்க. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 12 வயசு 14 வயசு குழந்தைங்க இல்லையா. ஸோ இந்த குழந்தைங்களுடைய டான்ஸு ஆனால் எல்லாமே இன்றைக்குமே கடவுள் சம்பந்தமாக தான் இருக்குது. எந்த மனித ரீதியாகவும் இல்லை. நம்ம இன்னைக்கு பார்த்துருப்போம், முருகன் பற்றி ஆடினாங்க, சிவன் பற்றி ஆடினாங்க, ஆண்டாள் பற்றி ஆடினாங்க இல்லை. எல்லா பாடல்களுமே கடவுளை தொடர்பு படுத்தின, எந்த மனிதனையுமே தொடர்பு படுத்தி இன்னைக்கு நம்ம பாடலை. ஸோ நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்வதற்கும் தெய்வ பயத்தோடு வளர்வதற்கும் இந்த கலைகள் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னைக்கு டான்ஸ் ஆடின குழந்தைங்க எல்லாம் அப்படி முன்னாடி வந்துடுங்களா, வாங்க. ஐந்து பிள்ளைகள், 5 பேருமே முத்துக்கள். ரொம்ப அழகா செஞ்சாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க முடிஞ்சு போனால் என்ன வயசு இருக்கும், 10 வயசு இருக்கும் இல்லையா. இந்த 10 வயசு பிள்ளைக்கு இப்படி முதிரை பிடிக்கிறது, இப்படி முதிரை பிடிச்சி கொடுக்கறதுன்றது, அந்த புள்ள அந்த முதிரையை பிடிக்கணுன்றதுக்கே 2 வருஷம் ஆயிரும். ஆனால் இந்த டான்ஸ் படித்து 3 வருஷம் தான் ஆகுது. அவ்வளோ அழகா இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடி, அதை விட அபிநயம் செஞ்சாங்க பார்த்தீங்களா. அதாவது ஒரு தனித்தனியாக சோலோ டான்ஸ் ஆடும்போது ஒரு பாப்பா முருகன் மாதிரி பண்ணாங்க, இன்னொரு பாப்பா ஆண்டாள் மாதிரி, இன்னொரு பாப்பா சிதம்பரம் நடராஜர் மாதிரி. ஸோ ரொம்ப அழகாக முதிரை பிடிச்சி சொல்லி கொடுக்கறதுக்கே 2 வருஷம் ஆகும்னா, அபிநயம் காமிக்கிறதுக்கு இன்னும் 7-8 வருஷம் ஆகும். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் அவங்க மனசில் புரிஞ்சு அவங்க அதை உள்ளே எடுத்து அதை வெளியே காட்டணும். அபிநயம் அதுதான் இல்லையா, ரசிகர்களுக்கு காட்டுறது, ரசிகர்களுக்கு சென்று அடையணும். அவங்க இது ஒரு ஸ்டோரி மாதிரி, கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். இவங்க எங்கே என்ன சொல்கிறாங்களோ அது நமக்கு புரியணும். ஸோ ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்க டீச்சருக்கு தான் இந்த கிரெடிட் எல்லாமே போகணும். அழகான மேக்கப் இல்லையா, நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இல்லையா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப அழகான மேக்கப், அழகான காஸ்டியூம், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த பிஞ்சு கால்களில் இந்த சலங்கையை கட்டுறது, இது இவர்களுடைய முதல் படி. இவங்க இனி ஸ்டேஜில் டான்ஸ் ஆடலாம் சலங்கை கட்டி அப்படின்றதுக்கான முதல் ஸ்டேஜ். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறோம் இல்லையா, நீர் ஆகாரம் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடுன்ற ஒரு கெட்டியான சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் இவங்க ஒரு 2 வருஷம் மெதுவாக டான்ஸ் ஆடிட்டு இப்போ இவங்க ஸ்டேஜில் ஆடலாம் அப்படின்றது தான். இதோடு இந்த கலைகள் நின்று போவதில்லை. அரங்கேற்றம் பண்ணுறதோடும் இந்த கலைகள் நின்று போகிறது இல்லை. ஸோ இந்த குழந்தைகள் ரொம்ப அழகாக செஞ்சீங்க. இதை இப்படியே விடாமல் இதே பயிற்சியோட இதே முயற்சியோட தொடர்ந்து இந்த கலையில் நீங்கள் பயணிக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் இதனை கற்றுக் கொடுத்த ஆசிரியரை பற்றி நான் சொல்லி ஆகணும். இவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க. உங்கள் ஆசிரியர் இந்துமதி, இவங்க அந்த ஃபீல்டு வேண்டாம், அவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருந்தவங்க, இந்த ஃபீல்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கலை ஃபீல்டில் வந்தாங்க. சின்ன பிள்ளையிலே இந்த குழந்தைங்கள மாதிரி அவங்க டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க தான். அதுக்கப்புறம் எங்களுடைய ஆஃப் கேம்பஸ் வளாகம் கடந்த பள்ளியில் கலைக்காவிரியில் எம்ஏ டிகிரி பண்ணாங்க. எம்ஏ டிகிரி பண்ணும்போது அவங்களுக்கு நான் தான் ஆசிரியர். ரொம்ப திறமையான ஸ்டூடெண்ட் இவங்க. நமக்கு சில ஸ்டூடெண்ட் ஒரு ஆசிரியர் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கணும்னு ஒரு ஆசிரியருக்கு கொடுத்து வச்சதுன்னு, அந்த மாதிரி இந்துமதி ரொம்ப
நல்ல ஸ்டூடெண்ட், அதாவது சொன்ன பேச்சு கேட்குற ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க. இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னா பண்ணிட்டு வருவாங்க, இவ்வளோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, இதை தாளம் போட்டு வாங்கன்னா போட்டுட்டு வருவாங்க. ஸோ தேடி தேடி படிக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்டுன்னா அது கிளியர் ஆகுற வரைக்கும் நமக்கே தோணும், ஏமா சொல்லி தான் கொடுத்துட்டோம்ல புரியுதில்ல அப்படின்னாலும் இல்லை, அது அவங்களுக்கு ஃபுல்லாக புரிகிற வரைக்கும் தேடி தேடி கேட்டு கேட்டு. ஆனால் அப்போ அவங்க வந்து கரூர்லேயே அவங்க 2 குழந்தைங்க எல்லார்ட்டும் தான் இருந்தாங்க. பட் அப்பயுமே வந்து அவங்களுக்கு அந்த கலை மீது இருந்த ஆர்வம். ஸோ வந்து அவங்க குழந்தைங்களை அவங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வந்து படிச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. எந்த டைமுமே அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்கன்றதுல நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ இவர்களுக்கு துணை நிற்கிற அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் நன்றி. ஒரு ஆசிரியர் என்ற முறையில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்ற மாதிரி தன் மாணவியை தன் உயர்ந்த ஒரு இடத்துல பார்க்கறது தான் ஒரு ஆசிரியர் இல்லையா? பொறாமப்படாத 2 விஷயங்கள், அம்மா அப்பா ஆசிரியர் இல்லையா? தன்னை விட தன்னோட குழந்தைங்க பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற 2 ஜீவன்கள் பேரண்ட்ஸும் ஆசிரியர்கள் தான். ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்துமதி. பட் இது வந்து சில படிக்கட்டுகள் தான். இன்னும் நீங்க போறதுக்கு நிறைய படிக்கட்டுகள் இருக்கு. நிறைய தடைகள் வரலாம் இல்லையா? வாழ்க்கையில தடை இல்லாம கஷ்டம் இல்லாம வெற்றி இல்லை. அது மாதிரி நிறைய தடைகள் வரலாம். அது எல்லாமே மன தைரியத்தோடு நம்ம கடந்து நம்ம வெற்றியை வந்து அடையணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், இன்னைக்கு உலகம் வந்து நம்ம கைக்குள்ள இல்லையா? ஒரு சின்ன 3 வயசு குழந்தைக்கும் செல்போன் எடுத்தா அப்படியே புகுந்து விளையாண்டுருவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் கூட தங்கள் பிள்ளைகள் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின் கலைகளை பயில வேண்டும். அந்த கலை பயின்றால் ஒழுக்கத்தோடு இருக்கலாம், நீதி நெறியோடு நடக்கலாம் என்று பெற்றவர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு, ஏன்னா நாங்களும் குழந்தைங்களை வச்சுருக்கோம். ஒரு குழந்தை கொண்டு வர டியூஷன் விடுறதுனாலே அவ்வளோ சிரமம். வேலை முடிச்சுட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லாமே. ஸோ இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் கூட உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் இந்த கலை படிக்கிறதுக்காக சிரமப்பட்டு விட்டுருக்கீங்க. ஸோ இது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பொக்கிஷம். ஸோ இந்த பிள்ளைங்கள் இது காலம் ஃபுல்லாக வந்து இதை வச்சுப்பாங்க, இதை வச்சு நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இதோடு இவங்களை இந்த கலையை இதோட நிறைவு செய்யாமல் இன்னும் இதில் நல்ல ஆழங்கால் பட்டு படிக்கிறதுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா பக்கவாத்திய கருவிகள் நல்ல பாட்டு பாடினாங்களா? கேட்க ரொம்ப அழகா இருந்துச்சு இல்லையா? எங்கேயோ அப்படியே தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மிக அழகான பக்கவாத்தியம். சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் சொல்லுவாங்க, மாதவியோடைய நாட்டிய அரங்கேற்றம் பற்றி பேசும்போது பக்கவாத்திய கருவிகள் வந்து தன்னுமை ஆசிரியர், தன்னுமைன்னா மிருதங்கம், குழலோன் அப்படின்னா ஃப்ளூட்டு, இசை ஆசிரியன், வயலின் எல்லாருமே மிகாமலும் குறையாமலும், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னை விட நான் தான் பெஸ்ட்டாக வாசிப்பேன், என்னை விட நீ தான் நல்லா பாடுவேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி. அதாவது சிலவங்க பாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ரொம்ப வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கேன், நான் ஜீனியர், நான் வந்து நல்லா மிருதங்கம் தட்டுவேன்ற போது அவங்களோட லெவலில் வாசிப்பாங்க. ஸோ நம்ம குழந்தைங்க வந்து தடுமாறுவாங்க. இவங்க அப்படி இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஏத்தாப்புல, அந்த குழந்தைங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பருந்தும் நிழலும் போல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். பக்காவாத்தியமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். நல்லா தொடர்ந்து இந்த கலையை நீங்கள் பயணிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். கலா ரசிகர்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஆடியன்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இங்கே டான்ஸ் ஆடும்போது அங்கெல்லாம் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் நீங்கள் எல்லாருமே கலையை நேசிக்கிறவர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த குழந்தைகள் இந்த கலையில் மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலும் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் என்று கூறி இறையை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. கல்வி அறக்கட்டளையாக பதியப்பட்டது. நிறுவனத்தின் நோக்கம் பாரத நாட்டின் கலைகளான இசை மற்றும் நடனம் முறையாக அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே. படிப்படியாக வளர்ந்து இன்று தமிழ் பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்டு படிநிலை வகுப்புகளில் மூலம் கோவை மற்றும் தெலுங்கானா மையங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்களால் வருடந்தோறும் படிநிலை தேர்வு எழுதி வருகிறார்கள். தெலுங்கானா, கேரளா, மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி போன்ற மாநிலங்களிலிருந்து இணைய வழியாக பல மாணவிகளும் பயின்று வருகிறார்கள்.
பாரத நாட்டு மட்டுமல்லாமல் கனடா, டென்மார்க், துபாய், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும் நடனம் பயின்று வருகிறார்கள். எங்கள் மாணவர்கள் பல நாட்டியாலஞ்சி நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து தங்கள் திறமைகளை வலுப்படுத்தி வருகிறார்கள். தங்கள் பள்ளியில் பரதநாட்டியம், நட்டுவாங்கம், மோகினியாட்டம், கத்தக், குச்சிப்புடி மற்றும் கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொள்ளப்படுகிறது. நன்றி. சரணத்தில் பாடல் வரிகளையும் கொண்டுள்ளது. இது பொதுவாக நிகழ்ச்சியின் முடிவில் நிகழ்த்தப்படும் ஒரு உயிரோட்டமான இசையாகும். இது பார்ப்பவர்களின் மனநிலையை மேம்படுத்துகிறது. தில்லானா ராகம் பிருந்தாவனி, தாளம் ஆதி, இசையமைப்பாளர் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, நடன இயக்குனர் ஜே இந்துமதி மேம் அவர்கள். நடனமாட வருபவர்கள் விசேஷா, மலர், ஹாசினி, தியானிகா மற்றும் அக்ஷிதா.
குரு, கடவுள் மற்றும் பூமி தாய்க்கு நன்றி தெரிவிப்பர். இதற்கின்றி தனி ஆடல் முறை எதுவும் இல்லை. இதில் பழமையான ராகங்கள் அமைந்த கீர்த்தனைகளை பாடி நிகழ்ச்சியை முடிப்பர். நிகழ்ச்சியின் இறுதியாக வருவது மங்களம். பாடலின் நடன இயக்குனர் ஜே இந்துமதி மேம் அவர்கள், நடனமாட வருபவர்கள் விசேஷா, மலர், ஹாசினி, தியானிகா மற்றும் அக்ஷிதா.
அதனால மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு மேடை எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எங்களோட சார்பாக நாங்கள் மேம் ஒரு சின்ன கிஃப்ட் எங்களோட சைடில் இருந்து பேரண்ட்ஸ் சார்பாக ஜஸ்ட் 1 hour 2 hours கிடையாது, ஒரு ஸ்கூல் மாதிரி நடந்துச்சு. மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்தாங்க. அதுவரை மேம் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்கள வீட்டில் வச்சு அவங்க குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நமது பாரத கலா மந்திர் அமைப்பின் நிறுவனர் பரத கலையில் பத்மபூஷன் பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் மாணவியும் நமது வழித்தோன்றல்களின் குருவுமான திருமதி இந்துமதி அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் முனைவர் யா சுனிதா அவர்களுக்கும் பெற்றோர்களின் சார்பில் உளமார்ந்த நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி மேம். மேலும் நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய கலைஞர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இவ்விழாவின் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் செல்வி அக்ஷரா மற்றும் செல்வி நித்யஸ்ரீ இருவருக்கும் நன்றி. விழாவிற்காக மண்டப ஏற்பாடுகள், அலங்கார ஏற்பாடுகள், ஒளி அமைப்பு ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பான உணவு தயாரித்தவர்கள், விளம்பரம் செய்தவர்கள், விழா சிறப்பாக அமைய மேடை நடனங்கள் ஆடி கண்ணுக்கு சிறந்த விருந்தளி எங்கள் செல்ல பிள்ளைகளுக்கும் எங்களின் உறவுகள் நட்புகள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் பெற்றோர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.